சூர்யா த்ரிஷா நடிச்ச கருப்பு படம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல 900 திரைகள்ல ஓடிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பல மொழிகள்ல 4000க்கும் அதிகமான திரைகள்ல ஓடுது. இதுவரை பாத்தீங்கன்னா 210 கோடி வசூல தாண்டியாச்சுங்க. திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா 250 கோடியை தொற்றும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. கோடை விடுமுறை முடிய இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. கல்லூரிகள் திறக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகலாம். அதனால இந்த படம் 300 கோடி வசூல தாண்டும் அப்படின்ட்டு சினிமா வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சில வாரங்கள் தமிழ்ல பெரிய படங்கள்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த வாரம் அர்ஜுன் நடிச்ச பிளாஸ்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அதனால மற்ற மொழிகளையும் சேர்த்து இந்த வசூல் வரலான்ட்டு சொல்லப்படுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 300 கோடிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த படம் 400 கோடியை தொடும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. இது ஒன் டைம் கபிலா, நீ இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி இது சூர்யாவுக்கான நேரமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இந்த படம் கண்டிப்பா 400 கோடி வசூல தொட்டே ஆகுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அடுத்த மாசம் வரைக்குமே எந்த பெரிய படமுமே கிடையாது. கருப்பு மட்டும்தான். அதுவும் கருப்பு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபுல்லாவே கவர் பண்ணிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். அதாவது ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டுல அந்த காம்பவுண்ட்ல குடியிருக்கிறவங்க கிட்ட, சொந்தக்காரவங்க கிட்டலாம் அந்த படத்தோட ப்ரொமோஷனை இவங்களே ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. போன் எடுத்து காதுல வச்சாங்க அப்படின்னா நாங்க படத்துக்கு போனோம், சூப்பரா இருக்கு, அது இதுன்ட்டு சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதை கேட்டு 1-2 குடும்பங்கள் தியேட்டருக்கு கிளம்பலாம். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா கருப்பு படம் 300 மட்டும் இல்ல 400 கோடி வசூல கண்டிப்பா தொடுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது சூர்யா மட்டும் இல்ல, சிவகுமார் குடும்ப படங்கள்லயே புது சாதனையா இருக்க போகுது. மூக்குத்தி அம்மன் 2 படத்தை எடுக்கணும்னு நினைச்சாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனா அவருக்கு பட நிறுவனத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால ஆர்ஜே பாலாஜி விலகிட்டாரு. நயன்தாராவுக்கு அப்புறம் த்ரிஷாவை வச்சு ஒரு அம்மன் படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. அதுலயும் சிக்கல். கடைசியில கருப்பு அப்படின்ற சாமி படத்தை எடுத்து அதுல த்ரிஷாவை நடிக்க வச்சுட்டாரு. இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதால மூக்குத்தி அம்மன் 3 இல்லைன்னா வேற சாமி படத்தை த்ரிஷாவை வச்சு ஆர்ஜே பாலாஜி இயக்குவாருன்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னா சூர்யாவை வச்சே கருப்பு 2 படத்தையும் இயக்குவாருன்ட்டு சொல்லப்படுது. கருப்பு 2 படம் இயக்குனாரு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஸ்டோரியா இருக்கும்ட்டு நீங்க நினைக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா பதிவிடுங்க. ஏற்கனவே பார்ட் 2க்கான லீடிங்க பாத்தீங்கன்னா கருப்பு படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது எண்டுல பாத்தீங்கன்னா காட்டி இருக்காங்க. அதனாலேயே கருப்பு 2 படம் வரும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இப்ப ஆர்ஜே பாலாஜியும் கண்டிப்பா கருப்பு படத்தோட செகண்ட் பார்ட்டை இயக்குவன்ற மாதிரி சொல்லி இருக்காரு.